ഡിബേറ്റ് വലിയ ശക്തമാണ്. അപ്പോൾ ഇതിനെക്കുറിച്ച് സാർ പറഞ്ഞതുപോലെ മാറ്റിയിരിക്കുന്നതിനെ നമ്മൾ മാറ്റി നമുക്ക് നല്ലത് ചെയ്യുന്നതാണ് വലിയ സന്തോഷം. ഓക്കെ. ഇപ്പൊ എന്ത് വന്നാലും ഏതൊരു ശക്തി വന്നാലും എല്ലാ പാർട്ടികളുടെയും അതിജീവിച്ച് തന്നെയാണെങ്കിലും 2026 എന്നുള്ളത് എപ്പോഴും സൃഷ്ടിക്കാൻ യാതൊരു മാറ്റവും ഇല്ല. ഇത് പാർട്ടി വൈസ് തന്നെ പോലും ഒരു സോഷ്യൽ സർവീസ് എന്ന നിലയിൽ വീണ്ടും നല്ലൊരു രീതിയിൽ ഇനി ഒരു തമിഴ്നാടിനൊരു പുതിയൊരു കാര്യമാണെങ്കിൽ തളപതി വിജയക്കാലം വേറെ ആരും വരാൻ പോകുന്നില്ല. തളപതി വന്നു കഴിഞ്ഞാൽ അത് എന്തായാലും അതിപ്പോഴേ പല പാർട്ടിക്കാർക്കും ആ ഒരു പേടി വന്നിട്ടുണ്ട്. അത് വീണ്ടും അതൊന്നും ഏത് പാർട്ടി വന്നാലും ഇത് വരാൻ പോകുന്നില്ല. വിജയ് തന്നെയായിരിക്കും, തളപതി വിജയ് തന്നെയായിരിക്കും ഇനി എന്നും തമിഴ്നാട്ടിലേക്കാണ് 100% ഉറപ്പാണ്. பொதுமக்களே, வியாபார பெருங்குடி மக்களே, மாற்றுக் கட்சியை சேர்ந்த நண்பர்களே, காவல்துறையினரே, ஊடக ஒற்ற பிரிவினரே, உங்கள் அனைவருக்கும் 2026 தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களுடைய பெயரிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த கலைக்காவலை சந்திப்பில் கூட இன்னைக்கு மக்கள் எல்லாம் மிகவும் ஆவேசமாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்திலே பலதரப்பட்ட அரசியல் கட்சிகள் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு குழந்தை கட்சி என்று சொல்லுகின்றார்கள். வருகின்ற 2ஆம் தேதி, அதாவது நாளைய தினத்தின் மறுநாள் இந்த கட்சி உதயமாகி தமிழக வெற்றி கழகத்திற்கு 1 வயது ஆகிறது என்பதை உங்களிடம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே 1 வருட பழக்கமுள்ள ஒரு மனதை குழந்தை கட்சியை கண்டு இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் பேராதரவோடு ஆதரிக்கின்றனர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் யார் என்பதை நீங்கள் கொஞ்சம் சற்று உற்றி பார்க்க வேண்டும். ஏனென்றால் நான் மிகவும் பெருமிதத்தோடும் கௌரவத்தோடும் கர்வத்தோடும் ஆணவத்தோடும் உங்களிடம் சொல்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தளபதி ஸ்டாலின் அவர்களை எல்லாருக்கும் தெரியுமா என்றால் தெரியாத பாமர மக்கள் உண்டு. ஆனால் தளபதி விஜயை தெரியாத ஒரு மக்கள் தமிழகத்தில் எந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக அமைய போகக்கூடிய நாளைய 2026 தேர்தலின் முன்னோட்டம். யார் இந்த விஜய் என்று கேட்டால் உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தின் உச்சபட்ச நட்சத்திரத்தில் இருந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் தன்னுடைய திரைப்பட கலையினால் பன்முகத்தன்மையால் பல்வேறு மக்களை பல சமூகத்தை உலகளாவிய அளவில் ஈர்த்தவர் தலைவர் விஜய். அவருடைய நடிப்பின் பன்முகத்தன்மை திறமையினால் எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவிலே மிகவும் படித்த மாவட்டம் கேரளா மாநிலம். அந்த கேரளா மாநிலத்தில் திரைக்கு என்றோ சினிமாவுக்கு என்றோ ஒரு தனி இடம் இல்லை. ஆனால் அங்கே மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கின்றார்கள், மம்முட்டி, மோகன்லால் போன்றவர்கள். ஆனால் அவர்களை எல்லாம் மிஞ்சும் அளவிற்கு கேரளாவில் இன்று ரசிகர் மன்றம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய, மக்கள் இயக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட நடிகர் யார் என்றால் தளபதி விஜய். ஏனென்றால் அவருடைய பன்முகத்தன்மையான நடிப்பு. இன்றைக்கு பாருங்கள், அவருடைய கொள்கை, அவர் என்ன சொல்லி அரசியலுக்கு வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை வாழ வைத்த தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் தளபதி விஜய். இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் ஏதோ அவர்களுடைய ஒரு பெண் வாரிசுகள் படியும், அவர்களுக்கு ஒரு பின்பலம், அவர்களுக்கு ஒரு பக்கபலத்தோடு உள்ளே வருகின்றார்கள். உண்மையிலே ஒரு வருடத்திலே சுமார் 800 முதல் 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு திரைப்பட நடிகர் என்றால் அதற்கு மாற்று கருத்து இல்லை. அவற்றையெல்லாம் இன்றைக்கு உதறிவிட்டு தமிழக மக்களுக்காக நான் உழைக்க வேண்டும், என்னை வாழ வைத்த தமிழ் மக்களுக்காக நான் பாடுபட வேண்டும், அவர்களுக்காக ஒரு நல்லாட்சி செய்வேன் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்குள்ள ஒரு முக்கியமான அற்புதமான ஒரு நிகழ்வு. இன்னைக்கு பாருங்க, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி உட்பட மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இந்த வயிற்றெரிச்சல் உடைச்சல் கொடுக்கக்கூடிய லெவலில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சி. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு 1,21,00,000 சம்திங் இன்னைக்கு இதனுடைய உறுப்பினர் சேர்க்கை. எந்த கட்சிக்கு இத்தனை குறைந்த காலகட்டத்தில் இவ்வாறு ஒரு உறுப்பினர் சேர்க்கை இருந்திருக்கிறது என்றால் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க, என்னன்னா
தான் இன்னைக்கு கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆச்சு. உங்களால எப்படி 2026 ஆட்சியை பிடிக்க முடியும்னு கேக்குறாங்க. உண்மையிலே நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரும் மிகப்பெரிய கட்சிகள், தேசிய கட்சிகள், மாநில கட்சிகளை விட தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லா சந்தபந்தங்களிலும் எல்லா ஊராட்சிகளிலும் இன்னைக்கு பூத்த பட்டி வச்ச 15 முதல் 25 உறுப்பினர்கள் உண்டு. அவருடைய மிகப்பெரிய அந்த ரசிகர்கள், இது மிகப்பெரிய பலம், மக்கள் இயக்கம். ஆகவே தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலை அனைத்து கட்சியிடையிலும் ஆக்ரோஷமாக முழு பலத்துடன் களத்திலே சந்திக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. ഈ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാൻ റെഡ് ബട്ടൺ ക്ലിക്ക് ചെയ്യുക.